சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நாம் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொளிகளும் உலகம் முழுவதும் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அப்படி ஒரு வரவேற்பை பெறுவதற்கு காரணம் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்து, லைக் செய்வதால் தான். உங்களுடைய பேராதரவை மீண்டும் மீண்டும் எதிர்பார்க்கிறது சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு. நான் தன்னந்தனியாளு, நீ ஏளனமா பாரு. கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு. மிரல போது ஸ்டேட்டு, எங்க விசில் சத்தம் கேட்டு. நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்ட. எண்டமிழே வண்டமிழே தண்டமிழே முருகா, தீந்தமிழே செந்தமிழே முத்தமிழே முருகா. எண்டமிழே வண்டமிழே தண்டமிழே முருகா, திருவருளை தருவாய். இனப்பகை வெல்ல எம்முடனே வருவாய். திருவருளை தருவாய். இனப்பகை வெல்ல எம்முடனே வருவாய். தருவாய் வருவாய் முருகா. வேலோடு வாடா என் முப்பாட்ட முருகா. உன் தமிழோடு உன் பேரன் நான் வாரேன். வேலோடு வாடா. சார் கேமரா ஓடிட்டு இருக்கு, பேசுங்க சார். சாரிப்பா, ரொம்ப வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல அப்படியே கொஞ்சம் பின்னால நினைச்சு பார்க்குறேங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமரா பதவி ஏற்கிறார். முதல் முறையா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு அவர் ஒரு பிரதமரா பதவி ஏற்கிறாரு. அந்த பதவி ஏற்கும்போது அவருக்கு ஆலோசகரா 12 பேர் தமிழர்களா இருக்காங்க. அப்போ பீகார்ல இருந்து ஒரு எம்பி எந்திரிச்சு கேட்கிறாரு பார்லிமெண்ட்ல, எங்க உங்களுக்கு ஆலோசனை கூறுறதுக்கு இருக்கிற 12 பேர்ல அத்தனை பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களா வச்சிருக்கீங்களே, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷனா இல்லையா அப்படின்னு பீகார் எம்பி ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப ஜவஹர்லால் நேரு சொன்னாரு, ஐயோ நீங்கெல்லாம் மனிதர்கள் தான், ஆனா அறிவுன்னு பார்த்தா அவங்களுக்கு தான் இருக்கு. அதனாலதான் என்னுடைய ஆலோசகர்களா வச்சிருக்கேன். இப்பதான் நான் பிரதமர் ஆயிருக்கேன். ஒரு நாட்டை எப்படி வழி நடத்தணும்னா சரியான ஆலோசகர்கள் தேவை. அப்படி சரியான ஆலோசனை சொல்றதுக்கு தமிழர்கள் தான் சரியா இருப்பாங்க அப்படின்னு நேரு பார்லிமெண்ட்ல பதில் சொல்லியிருக்காரு. இல்ல, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சிறப்புன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் மூதறிஞர் ராஜாஜி, அவருடைய பல கொள்கையில நமக்கு முரண்பாடுகள் இருக்கும். ஆனா அவர் பேரே பாருங்களேன், மூதறிஞர் ராஜாஜி. மேதைகளால் கொண்டாடப்பட்ட ஒருத்தர் இங்க தமிழக முதல்வரா இருந்திருக்கார், மூதறிஞர் ராஜாஜி. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர். அவர் படிக்கலைங்க, ஆனா ஒரு பெரிய மேதாவி. அதாவது கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சிறுவன் வந்து வயல்வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு, அந்த சிறுவனுக்கு இவர் யாருன்னு தெரியாது, ஏன்டா படிக்க போலையான்னு கேட்கும்போது அந்த சிறுவன் சொல்றான், நான் படிக்க போயிட்ட சோறு நீயா போடுவான்னு கேட்குறான். அப்போதான் காமராஜருக்கு புரியுது, அப்போ இவங்க வந்து சாப்பாடு கொடுத்தா பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க போல் இருக்குது, படிப்பாங்க போல் இருக்குன்ட்டு உடனடியாக பயணத்தை ரத்து பண்ணிட்டு செக்ரட்டரியேட் வந்து உட்காந்து குழந்தைகளுக்கு மதிய உணவு கொடுத்தா பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்களான்னு கேட்டால் அவங்க ஆராய்ச்சி பார்த்துட்டு மதிய உணவு கொடுத்துட்டா பெரும்பாலான குழந்தைகள் படிக்க வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தார். அது அனுபவத்தால் வர்ற ஒரு அறிவு. அதே மாதிரி காமராஜர் ஆட்சி காலத்துல எவ்வளவு தொழிற்சாலைகள், மத்திய அரசிலிருந்து போராடி வாங்கின தொழிற்சாலைகள், கட்டப்பட்ட அணைகள். அவருடைய சிந்தனை வந்து நாட்டு மக்களை தவிர வேற எதுவுமே இல்லாத ஒரு தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதற்கு பிறகு பாருங்க பேரறிஞர் அண்ணா, பேரே பாருங்களேன், பேரறிஞர் அண்ணா. அவருடைய சொல்லாற்றல், செயல், சிந்தனை, திராவிட கருத்தியல். பார்லிமெண்ட்ல அவர் எந்திரிச்சு அப்படி பேசினார்லாம், தி பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் வட மாநிலங்களே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு அறிவு கூர்மை நிறைந்தவர் பேரறிஞர் அண்ணா. அவர் வந்து லண்டன் பல்கலைக்கழகத்துல பேசின பேச்சு இருக்குல்ல,
வெள்ளைக்காரனே மிரண்டு போற அளவுக்கான அறிவு நிறைஞ்ச ஒரு பேரறிஞர் அண்ணா. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். அவருக்கு அனுபவம், அறிவு எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் கொண்டு வந்த இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும், எஸ்சி எஸ்டி மக்களுக்காகவும், மற்ற சமூக மக்களுக்காகவும் அவர் கொண்டு வந்த அந்த திட்டங்கள், பெண்களுக்கான உரிமைகளுக்கான திட்டங்கள், அதே மாதிரி இந்த கோவில்களில் நடந்த கொள்ளைகள் எல்லாம் கவனிச்சுட்டு அதுக்காக இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒன்று கொண்டு வந்த அந்த கோவில்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவர் செஞ்ச திட்டங்கள் எல்லாம் சொல்லி மாளாதுங்க. இன்னைக்கும் அவர் கொண்டு வந்த அந்த திட்டங்களால் தான் தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஆளுமை நிறைந்த மாநிலமா மாறி இருக்கிறதுக்கு காரணம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். அப்படின்னா கொஞ்சம் கூட அதை மறுக்க முடியாது. எண்ணற்ற திட்டங்கள், அறிவுபூர்வமான திட்டங்கள், அடித்தட்டு மக்களுக்கான திட்டங்கள், தொழிலாளிகளுக்கான திட்டங்கள், இந்த ஆதிக்கவாதிகளால் அடக்கி வைக்கப்பட்ட இந்த சமூகத்தை எப்படி மேல கொண்டு வரணுங்கிறதுக்கான நிர்வாக ரீதியான திட்டங்கள். என்ன ஆளுமை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரும் திராவிட கருத்தியல்ல ஊறி திமுகவில் அரசியல்ல பயணிச்சு புது கட்சி தொடங்கி அவர் ஆட்சியில் அவர் செய்த சாதனைகள், சத்துணவு திட்டத்தினுடைய விரிவாக்கம், பள்ளி கல்வித்துறையில் அவர் செய்த சாதனைகள், இதெல்லாம் மனுஷனா இருந்தா மறக்க முடியாதுங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய துணிச்சல், அப்பா அப்படி ஒரு துணிச்சல் யாருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அதாவது கொலை பண்றவன் எவனா இருந்தாலும் சரி, அது சங்கராச்சாரியாரா இருந்தாலும் சரி, கைது பண்ணி தூக்கி உள்ள போடுறான்னு இந்திய அந்த அந்த பார்ப்பன சமூகத்துக்கே சவால் விட்ட ஒரு பெண்மணி யாருன்னா அதே சமூகத்துல பிறந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அந்த துணிச்சல், அந்த கெத்து, எதுக்கும் பயப்படாத ஒரு கெத்து. நீ மோடியா நான் லேடியா பார்த்துருவோம் வாயா அப்படின்னு பேசுற அந்த கெத்து துணிச்சல் இருக்குல்ல, அபாரம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டு ஆட்சி செய்த மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அந்த படிப்பதற்கான திட்டங்கள், புதுமை பெண் திட்டம், இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை, தொழிற்சாலைகளுக்கான திட்டங்கள், இதெல்லாம் இன்னும் சொல்ல போனா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய அப்படியே அந்த வார்ப்பு, அந்த அறிவு கூர்மை, மக்களை அணுகுகிற விதம், மக்களோடு மக்களா இருக்கிற அந்த தன்மை. காணொலியில என் குடும்பத்தில் இப்படி ஒரு கஷ்டம் யாராவது காணொலி போட்டா கூட அதிகாரிகள் அனுப்பி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்கன்னு சொல்ற அந்த மனிதாபிமானம், அந்த இரக்கம், அந்த குணம் பிரமிக்க வைக்கிற ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள். இப்படி எல்லாம் ஆட்சி செய்த அந்த நாற்காலி. நீங்க கேட்கலாம், ஏன் எடப்பாடியை சொல்லவே இல்லையா? எடப்பாடியை இந்த கணக்குல சேர்த்த முடியாதுங்க. ஏன்னா அவரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த முதலமைச்சர் இல்லை. அவர் ஏதோ ஒரு சூழல்ல, ஏதோ ஒரு ட்விஸ்ட்ல வந்தவர் தான் எடப்பாடியை ஒழிய, இந்த முதல்வர் லிஸ்ட்ல அவரையோ அன்னை ஜானகியோ நம்ம சேர்த்திக்க முடியாது. மன்னிக்கணும். இப்ப நான் சொன்னவங்களெல்லாம் ஒரு பேராளுமை நிறைந்தவங்க. இந்த நாட்டை பத்தியும் நாட்டு மக்களை பத்தியும், இந்த தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் முதன்மை மாநிலமா மாற்றலாம், இந்த தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம், தமிழகத்துல படித்த இளைஞர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பை கொடுக்கலாம், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறையை எப்படி ஒரு உயர்கல்வியா மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு பல்வேறு முயற்சிகள், அதற்கான திட்டங்கள் தீட்டினதுனாலதாங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. அப்படின்னா அதுக்கு காரணம் நான் பட்டியலிட்ட இந்த முதலமைச்சர்கள். அவங்கெல்லாம் இருந்த அந்த தேர்தல் களம், அவங்க மக்களை சந்திச்ச அந்த தேர்தல் களம், உண்மையா சொல்ல போனா வட மாநிலங்களுக்கே ஒரு பொறாமை வருங்க. தமிழ்நாட்டு அரசியல அவங்க ஒரு பிரமிப்பா பார்ப்பாங்க. எப்படின்னா பக்தி வழிபாடு அதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நாத்திகம் பேசினா அதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள எந்த மோதலும் நடந்திருக்காது, பங்கும் பங்காளிகளா இருப்பாங்க, கொள்கைகள்ல வேறுபட்டு நிற்பாங்க. ஆனா தேர்தல்னு வந்துருச்சுன்னா அந்த சீர்தூக்கி பார்க்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா, தமிழக மக்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. யார் மிகச் சரியான நபர் அப்படின்னு அந்த தேர்ந்தெடுக்கிற தன்மை இருக்குல்ல,
வட மாநிலங்கள் எல்லாம் சும்மாங்க. ராமர் கோயில் கட்டினா ஓட்டு போட்டுருவாங்க. இப்ப கூட பீகார்ல 10,000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. உடனே ஓட்டு போட்டாங்க. கொடுத்த பணத்தை புடிக்கிட்டாங்க. அது மாதிரி வட மாநிலங்கள்ல என்ன ஏதுன்னே புரியாம யாரையாவது தேர்ந்தெடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அல்லல் படுவாங்க. மத சண்டை, சாதி சண்டை, பஞ்சாயத்து, காப் பஞ்சாயத்துன்னு வட மாநில அரசியல நாரி கிடக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். அந்த வட மாநில தலைவர்கள் கூட தமிழ்நாட்டு அரசியல பிரமிப்பா பார்ப்பாங்க. குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் அரசியல் இருக்கு இல்லையா, அது ஆகச் சிறந்த அரசியல் களம், தேர்தல் களம்னு தான் நம்ம சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனா மம்தா பானர்ஜி ஆகட்டும், கேரளாவில் இருக்கிற பினராயி விஜயன் ஆகட்டும், அவங்கெல்லாம் ஆச்சரியமா பார்க்கறது இந்த தமிழ்நாடு மக்களையும் இந்த தமிழ்நாட்டு அரசியலையும். இப்ப தமிழ்நாட்டில் பிறந்த பெரியார் எங்க மாநிலத்துக்கு பிறந்திருந்தா உங்களை மாதிரி நாங்க ஆயிருப்போம் இல்ல அப்படின்னு பெரியாரை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்காங்க, பல்வேறு மாநிலங்கள்ல இருக்காங்க. அப்படி ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாநிலம் அப்படின்னா அது நம்ம தமிழ் மாநிலமும் தமிழ் சமூகம் தாங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைங்க. இதை எப்படியாவது மாத்தணும், இதை ஒரு கோமாளி காடா மாத்திரணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு ஒன்றியத்தை ஆளுகிற பாஜக அரசனுடைய திட்டம். அதாவது அந்த சங்கி கூட்டங்களுடைய திட்டம். அவங்களும் அதுல பல்வேறு முயற்சிகள்ல இறங்கி பார்த்தாங்க. இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலை வச்சு ஒரு கலவரத்தை உண்டு பண்றது, திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறது, இந்த மாதிரி கோமாளித்தனமான வேலையெல்லாம் நிறைய பண்ணி பார்த்தாங்க. மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இந்த வேலையெல்லாம் இங்க வேலைக்காவது, ஒதுங்கி நில்லுட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தராம மறுகிறது, இந்த வேலையெல்லாம் நிர்வாக ரீதியா செஞ்சாங்க. கலாச்சார ரீதியா பாத்தீங்கன்னா பல்வேறு முயற்சிகள். இந்த சங்கி கூட்டம் ஒரு 4-5 பேர் இருந்துகிட்டு இந்த தமிழ்நாட்டை வட மாநிலத்தை மாதிரி ஆக்கிரணும் அப்படிங்கிறதுக்கு பெரும் பகீரத முயற்சி பண்ணாங்க. கொஞ்சம் நெஞ்ச முயற்சி இல்லை, பகீரத முயற்சி. அத்தனையும் தவிடுபடி ஆக்குனாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்ப அந்த விழிப்புணர்வுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சமூகத்திற்கு இருக்கிற அந்த விழிப்புணர்வு, அந்த பெருமை, சீர்தூக்கி பார்க்கிற அந்த உணர்வை ஒண்ணுமே செய்ய முடியல. யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியல. எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அண்ணாமலை முயற்சி பண்ணலையா, அர்ஜுன் சம்பத் முயற்சி பண்ணலையா, நயினார் நாகேந்திரன் முயற்சி பண்ணலையா, தமிழிசை முயற்சி பண்ணலையா, வானதி சீனிவாசன் முயற்சி பண்ணலையா, மத ரீதியான ஏதாவது பிரச்சனையை கிளப்பி இங்க சாதிகளாலோ மதங்களாலோ இந்த மக்களை பிளந்தலான்னு எவ்வளவு பகீரத முயற்சி பண்ணாங்க. ஒண்ணும் நடக்கல. தமிழ் சமூகம் மிக தெளிவா இருக்கு அப்படிங்கிறத ஒன்றிய பாஜக அரசு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த தேர்தல் களத்தை, இந்த மக்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய இந்த விழிப்புணர்வை எப்படியாவது சிதறடிக்கணும்னு சொல்லிதான் 2 கோமாளிகளை தயார் பண்ணாங்க. அதுல ஒரு கோமாளி நடிகர் விஜய், இன்னொரு கோமாளி செந்தமிழன் சீமான். செந்தமிழன் அவரா வச்சுக்கிட்டது, சரி வச்சுக்கிட்ட பேரை நம்ம ஏன் விடணும், அதனால சொல்றேன், அவர் செந்தமிழன் தான். சீமான்கிற பேரே தமிழ் இல்லை. இன்னும் அவருடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா தமிழ்னு பேசுவாரு. ஆனா அவரு பிள்ளைங்க படிக்கிறது பாத்தீங்கன்னா கான்வென்ட்ல தான், ஆங்கில கான்வென்ட்ல தான் படிப்பாங்க. பேச்சளவுல தமிழ் பாரு, ஆனா சுய செயல்கள்ல அந்த தமிழ் இருக்காது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா இவரு நம்ம நடிகர் விஜய். பார்த்திருப்பீங்க, அந்த காணொலியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க ஒரு இவ்வளவு பெருமையான இந்த தேர்தல் களத்திலையும் தமிழக அரசியலையும் இந்த 2 கோமாளிகளை இறக்கி விட்டு இவங்க பண்ற செட்டை இருக்குல்ல, பெரிய வருத்தமா இருக்குங்க. தமிழ்நாட்டுடைய பெருமையை காணாம போயிரும் போல் இருக்கு. காமராஜரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரும் உலா வந்த இந்த தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கோமாளிகள் இன்னைக்கு மக்களை தேடி நாங்களும் அதை பண்றோம், இதை பண்றோம், அதை பண்றோம். என்னென்ன கூத்து, என்னென்ன கோமாளித்தனம். இப்போ சீமான் போற இடத்துல எல்லாம் என்ன பண்றாரு, நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஆடு மாடு மயக்க விடுவாங்கிறாரு. அதுக்கும் ஒரு 3-4 பேர் அந்த வேனை சுத்தி நின்று கைதட்டுறதை நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி விஜய் சரி எதையாவது உருப்படியா சொல்லுவாருன்னு பார்த்தா அவரு ஒன்றும் இல்லை. ஆனாலும் இந்த தேர்தல் களத்துல அவங்க உங்களை நோக்கி வராங்க. நான் தமிழ் சமூகத்துக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு வரலாற்று பெருமை உள்ள தமிழ் சமூகம், ஒரு வரலாற்று பெருமை உள்ள
நிர்வாகத்திறனை கொண்ட தமிழக அரசியல், ஒரு வரலாற்று பெருமையுள்ள தமிழக அரசியல், வரலாற்று பெருமைமிக்க தலைவர்கள், இதுதான் நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல இந்த 2 கூத்தாடிகளும் இந்த தேர்தல் களத்தை ஒரு கூத்துக்களமா மாத்தி இருக்கிற பெருமை இந்த சீமானுக்கும் நடிகர் விஜய்க்கும் தாங்க சேரும். நான் என்ன சொல்றேன்னாங்க, சட்டத்தின் மூலியமா இவங்க கூத்தடிக்கிறத தடுக்க முடியாதுங்க. அதே மாதிரி ஜனநாயக ரீதியா பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கும் மக்களை சந்திக்கிறதுக்கான உரிமையை ஜனநாயகம் கொடுத்துருக்கு. அதனால நீங்க வர வேண்டாம், தேர்தலில் நிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கெல்லாம் யாருக்குமே உரிமை கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு திருச்சிக்கு விஜய் போனாரு, வேட்பு மனு தாக்கல் பண்ண போறாரு. அதுல நடந்த கூத்த பாருங்க. அவரை பார்க்க வந்த கூட்டம் எங்கெங்கெல்லாம் பிள்ளைங்க இன்னைக்கு பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க, பொது தேர்வு எழுதிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட ஒரு அறிவு இல்லாம புத்தி இல்லாம பரீட்சை எழுதிட்டு இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு முன்னால போய் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் நின்று விசு 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 விசுன்னு வெயில் அட்டிக்கிறான். இது நம்ம ஒன்றும் பொய் சொல்லல, பாருங்க. சத்தம் போடாதீங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. பிள்ளைங்க பரீட்சை எழுதணும்ல. பரீட்சை எழுத விடாம டிஸ்டர்ப் பண்ணி இவங்களுக்கு கொஞ்சமாவது இந்த பிள்ளைங்க படிக்கணும், மேல வரணுங்கிற ஆசை இருந்தா இந்த நாதாரிகை இப்படி பண்ணுவாளுங்களாங்க. ஒரு டீச்சர் கெஞ்சுது, தயவு செய்து போங்க, பிள்ளைங்க பரீட்சை எழுதிட்டு இருக்கு அப்படின்னு கெஞ்சுதுங்க. விட்டாம விசில் அடிக்கிறாளுங்க. அந்த டீச்சர் கெஞ்சுது, கெஞ்சி பாக்குது. ஷோப்பா, இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பிள்ளைங்க படிக்குதே, பரிசு எழுதுங்கிற அக்கறை கூட இவங்களுக்கெல்லாம் இல்லை. இவங்களுக்கெல்லாம் நாட்டு பத்தி என்னங்க அக்கறை இருக்க போகுது? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ரொம்ப வேதனையில இருக்கு. இன்னொரு இடத்துல என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? ஒரு ஹோட்டலு, பாவம் அவனே இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் பிரச்சனை அது இதுன்னு ஒரு ஹோட்டல் நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண ஹோட்டல்ல போய் ஒரு 12 எருமையை தின்னுட்டு காசை கேட்டா, இன்னும் 1 மாசத்துல எங்க தளபதி முதலமைச்சராக போறாரு, நாங்க ஏன் காசு கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இது என்ன சொல்ல? இது எப்படி எடுத்துக்கிறது? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் இருக்காரு. அதாவது திமுகவை திட்டுறது தான் வாழ்க்கையினுடைய லட்சியமா வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆதவ அர்ஜுன். எந்த காரணமுமே இல்லை திட்டுவார் அவரு. இன்னைக்கு அவருடைய வண்டி ஒரு போலீஸ்காரன் மேல ஏறி ஒரு போலீஸ்காரருடைய காலு முட்டி பேர்ந்துருச்சுங்க, முறிஞ்சு போச்சு. அந்த போலீஸ்காரனை தூக்கிட்டு போறாரு. ஆனா அக்கறை கொஞ்சமாவது இந்த ஆதவ அர்ஜுனுக்கு, இந்த முன்னணி பொறுப்பாளர்களுக்கு ஒரு அக்கறை வேண்டாம்? அந்த போலீஸ்காரரை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துனுங்கிற ஒரு, என்னடா அது? என்ன அப்படி என்ன உங்களுக்கு பதவி மேல மோகம்? இவ்வளவு நடக்குது. மேல ஏறி அந்த கட்சியினுடைய தலைவர்னு சொல்லிக்கிற ஒரு தாண்டோன்றி மேல ஏறி இவ்வளவு பிரச்சனைகளை பத்தி பேசாம, அந்த விசிலடிச்சாங்க குஞ்சுகளுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடந்துக்கணும்னு சொல்லாம அவனும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். அவனும் விசிலடிக்க ஆரம்பிக்கிறான். சைக்கோ மாதிரி பேப்பரை வைக்கிறான், பேப்பரை எடுக்கிறான், பேப்பரை வைக்கிறான், பேப்பரை எடுக்கிறான். இது என்ன கூட்டங்க அது? இந்த தமிழ்நாட்டை என்ன செய்ய போறாங்க? என்னவே செய்ய காத்திருக்காங்க? முடியல. பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. மத்திய படைங்க அவங்க வந்து தடுக்கிறாங்க. மத்திய ரிசர்வ் படை வந்திருக்கு, தேர்தலுக்காக வந்திருக்கு. அவங்க முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாங்க. ஏங்க அவன் வந்து 2000 பேர் நிக்கிறான், 10 பேர் தான் போலீஸ்கார் நிக்கிறான், என்ன பண்ண முடியும்? அதுல ஒருத்தன் சொல்றாங்க, அந்த மத்திய ராணுவ படையை பார்த்து, யோ நீ யாரியா வாட்ச்மேன் மேல நிக்கிற? அவரு போலீஸ்காரரு, நீ யாரியா வாட்ச்மேனு அப்படின்னு கத்துறான். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்ததுல வந்திருந்த பெண்கள் குழந்தைகளோட தான் வராங்க. ஏற்கனவே கரூர்ல இத்தனை குழந்தைங்க செத்ததுக்கு பிறகு இந்த நடிகனை பார்க்கறதுக்கு இத்தனை குழந்தைகளோட வர்றீங்களே, என்ன எதிர்பார்ப்புல வர்றீங்க? குழந்தை செத்து போனா ஒரு 20 லட்சம் கொடுப்பாங்கன்னா, அவன் ஒரு 20 லட்ச ரூபா கொடுப்பான், அரசு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கும். புள்ள போனா என்ன, நம்ம இன்னொரு புள்ளைய பெத்துக்கலாங்கிற என்ன தானே, வேற என்ன இருக்க முடியும்? ஒரு குழந்தைங்க மேல அக்கறை வேண்டாமா? இப்படி ஒரு நாதாரி கூட்டம் அது. நான் என்ன சொல்றேங்க, திருப்பி திருப்பி இவனுங்களை பத்தி பேசினா நமக்கு வேதனை தான் மிஞ்சுது.
இவனுங்க போற ஒவ்வொரு கூட்டத்திலையும் என்னென்ன கூத்துக்கள் என்னென்ன நடக்குங்கிறத நம்ம நினைச்சா இன்னொரு 10-15 நாள்ல இவனுங்க தமிழ்நாட்டுல என்னென்ன பண்ண போறானுங்களோ அத்தனையும் பண்றதுக்கு அவனுங்க திட்டமிட்டு தான் நகர்ந்துட்டு இருக்கானுங்க. அதுல ஒரு திட்டம் தான் நேத்து வெள்ளிவாக்கத்துல ஆதவ அர்ஜுன் பேசின கூட்டத்துல கண்ணாடி பாட்டல் வந்து விழுந்தது. அவன் வாக்குமூலம் கொடுத்துட்டா, எங்களை வீச சொன்னதே ஆதவ அர்ஜுன் தான். அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. ஏன் இன்னும் ஆதவ அர்ஜுனை கைது பண்ணாம இருக்காங்க? இதெல்லாம் நமக்கு புரியாத புதிரா இருக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவனுங்க கூத்தாடிக தான். இவங்களுக்கு நாட்டை பத்தி கவலை இல்லை, நாட்டு மக்களை பத்தி கவலை இல்லை. தலை சிறந்த மாநிலமா இருக்கிற இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு கோமாளி நாடா மாத்தணுங்கிறது தான் இந்த நடிகர் விஜய்க்கும் சீமானுக்குமான திட்டமா பாஜக கொடுத்துருக்குங்கிறத நம்ம பல்வேறு நிகழ்வுகள் மூலம் நம்மளால உறுதி செய்ய முடியுது. ஆகவே சட்டத்தினால இவங்களை தடுக்க முடியாது. நீங்க தேர்தலில் நிக்காதீங்க அப்படின்னு சொல்றது ஜனநாயக தன்மையாகவும் இருக்காது. ஆனா இந்த மாதிரி ஆட்களை இனிமேல் அரசியலுக்குள்ளேயே விடாம தடுக்கிறதுக்கான அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. அந்த ஒரு விரல் புரட்சின்னு சொல்றோம்ல, இதுதாங்க ஒரு விரல் புரட்சி. இந்த மாதிரி கூத்தாடிகளுக்கு நம்ம ஊக்கமே கொடுக்க கூடாதுங்க. இந்த மாதிரி கோமாளிகளுக்கு ஊக்கமே கொடுக்க கூடாது. ஏதாவது வன்முறை பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இந்த நாட்டை பத்தியும் இந்த மக்களை பத்தியும் எந்த விதமான கவலையும் இல்லாத இந்த கோமாளிக்கு கையில நாடு சிக்குச்சுன்னா என்ன ஆகுங்கிறத ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். சிந்தனையை ஓட்டி பாருங்க. இந்த மாதிரி ஒரு நாதாரி கூட்டம் எல்லாம் அந்த 15 வயசு 20 வயசு ஆர்வ மிகுதியில அந்த நடிகனை பார்க்கணுங்கிற மிகுதியில கொதிச்சு கொந்தளிச்சு எதை பத்தியும் கவலைப்படாம, சூழலை பத்தி கவலைப்படாம, அட இல்லைங்க தான் உயிர் போறதை பத்தி கூட கவலைப்படலைன்னா அதெல்லாம் என்ன கூட்டங்க அது? அவங்க கிட்ட இந்த நாட்டை கொடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? புரியல. ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய நிர்வாகம், அந்த நாட்டினுடைய அரசியல் என்பது மிக பொறுப்புணர்வு உள்ள ஒரு விஷயங்க. அப்படி ஒரு பொறுப்புணர்வு உள்ள ஒரு விஷயத்தை, ஏன்னா அரசியலுங்கிறது நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, என் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அரசியலுங்கிறது நம்ம சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது. இதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனையை எப்படி டேக்கிள் பண்ணணும், இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும், எதை கொண்டு வந்தா இந்த நாடு செழிப்பா இருக்கும், எந்தெந்த நலன்களை கொண்டு வந்தா இந்த மக்கள் முன்னேறுவாங்கிறத சிந்திக்கிறதுக்கெல்லாம் முதல்ல அறிவு வேணும். மக்கள் மேல் ஒரு அன்பு வேணும். அறிவும் இல்லை, இந்த மக்கள் மேல அன்பும் இல்லை, இந்த நாடு உருப்படணுங்கிற எண்ணமும் இல்லாத இந்த 2 கோமாளிகள் தான் இன்னைக்கு தேர்தல் களத்தையே கூத்துக்களமா மாத்திக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை இது 4 முனை போட்டி அப்படிங்கிறதே ஒரு கேவலமான தன்மைன்னு தான் நான் சொல்ல முடியும். இங்கு 2 முனை போட்டிகள் தான். ஏன்னா இப்ப திமுக மக்களை சந்திச்சுட்டு இருக்கு, அதிமுக மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க சில வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. மக்கள் யாரை நம்புறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போறாங்க. கருத்து கணிப்புகள் திமுக வெற்றி பெறும் சொல்லுது, சில கருத்து கணிப்புகள் அதிமுக வெற்றி பெறும் சொல்லுது. யார் வேணாலும் வெற்றி பெறட்டும். மக்கள் நம்பினா அவங்க யார் வேணாலும் வெற்றி பெறட்டும். மக்கள் தீர்ப்பு சொன்னா அவங்க யார் வேணாலும் வெற்றி பெறட்டும். ஆனால் மக்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கு. இந்த மாதிரியான கூத்தாடிகளை இந்த நாட்டில் அனுமதித்தால் இந்த நாடு நாசமா போறதுக்கு நீங்களும் நானும் காரணமா ஆயிடக்கூடாதுங்க. இந்த பழிச்சொல் ஆண்டாண்டு காலம் நம்மை மேல் நிறுத்திவிடும். கூத்தாடி கையில நாட்டை கொடுத்துட்டோமே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி இன்னும் பல நூற்றாண்டுக்கு நிலைச்சு நிற்கும். கூத்தாடிய கையில நாட்டை கொடுத்துறாதீங்க. கூத்தாடி நாட்டை வாங்கி வப்பாட்டிட்ட கொடுத்துருவான்னு சொல்லுவாங்க. அதை உண்மைப்படுத்திடாதீங்க. ஏன்னா இந்த 2 பேரும் சுய வாழ்க்கையிலும் சரியில்லை, பொது வாழ்க்கையிலும் சரியில்லை. நாட்டை பத்தி கிஞ்சித்தும் கவலைப்படாத இந்த 2 கூத்தாடிகளை தேர்தல் களத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டியதுதான் இந்த தேர்தலினுடைய மைய புள்ளி என்பதை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.